எடி சிம்மு என்ன தொட்டு தொட்டு பாத்துட்டே இருக்க? ஏங்க பட்டு போல இருக்கலங்க அந்த குட்டி. நேத்து தான ஏனிச்சி. அது பார்க்கவே அளவோல இருக்கு. அதான் தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கேன். சீம்பால் எடுத்து வச்சிருக்கேன் அடுக்காலையில. எல்லா வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குண்டு கொடுத்துறேன்னா பம்பா போயிராம. அன்னையில இருந்தே ராதிகா தான் கேட்டுட்டு இருக்கா. ஏக்கா குட்டி என்ன செய்யணும்? சீக்கிரமா எனக்கு சீம்பால் தாங்கக்கா, குடிக்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு. சரி அப்ப நேரத்தை கொண்டு குடு. இந்த கண்ணுக்குட்டிக்கு பேர் வைக்கலையடி? வைக்கணுங்க. ஏதாவது நல்ல பேரா இருந்தா சொல்லுங்க. உங்க மொமெண்ட தான் கேட்கணும். அவன் தான் ஏதாவது நல்ல பேரா செலக்ட் பண்ணி சொல்லுவான். நீங்க நம்ம வீட்டு கோழி குச்சிக்கு நல்ல ஒரு பேரா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். எவ்வளவு பேர் சொல்லிருந்தாங்க பாத்தீங்களா? எல்லாமே சூப்பர் சூப்பர் பேர் தான். கடைசில உங்க மொமன் பட்டுங்கிற பேர் தான் வச்சிருந்தான். நல்லா இருக்குல்ல பட்டுங்கிற பேரு? பேர் நல்லதா இருக்கு. சரி நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் கஞ்சி கொண்டானா மறந்துடாத. சுவார் அடுப்புல இருக்கு. பொங்கி கொண்டாரேன். இடி சுடு சுருந்த வெயில எவனால திங்க கழியும். பேசாம கஞ்சி ஊத்தி கொண்டா. கொஞ்சம் தயிர் ஊத்தி மார்மலக்காவை வறுத்து வச்சிருக்கேல, அதை 5-6 அண்ணி பிச்சு போட்டு கொண்டா. சரிங்க. இதே மாதிரி இந்த மனுஷன் அறுபோக்கில் வேலையும் சொல்லி உண்டுன்னு பார்த்துட்டு இருந்தாருன்னா எனக்கு நிம்மதி தான். சரி ராதிகா வீட்டுல கொண்டு போய் சீம்பால கொடுப்போம். அன்னைக்கு கட்டு கிடந்தா. நீலுக்குட்டி எது எப்படியோ உங்க வீட்டு பத்திரத்தை நீனே ஆட்டைய போட்டுட்ட. என்னங்க ஆட்டைய போட்டுட்டேன்னு சொல்லி அசிங்கமா சொல்லுதீங்க? எங்க வீட்டு பத்திரத்தை எங்க அம்மா எனக்கு தந்திருக்கான்னு சொல்லுங்க. எது எப்படியோ கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா ஆட்டைய போட்டதான் அர்த்தம். ஆமா, இதுல ஒண்ணு குறைச்சல. வாய் மட்டும் கிளிய பேசுது. கால் அமுக்குங்கன்னு சொன்னா அப்படியே கையை வச்சு சோ காட்டிட்டு இருக்குது. இடது கால தான் வலி உசுறு போற மாதிரி இருக்கு. அமுக்குங்க இடது கால. ராதிகா இதான் அந்த கால கொண்டாங்க. என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. ஆச்சரியமா இருக்கு. நீலுக்குட்டி கால் ரெண்டு அமுக்கி முடிச்சோன்னா கை ரெண்டையும் அமுக்கணும்னா கையெல்லாம் ரொம்ப வலிக்க மாதிரி இருக்கு. யோ யானை இழைச்சா எறும்பு அதுக்கு மேல ஏறி டிஸ்கோ டான்ஸ் ஆடுமா? யோ அனந்தலைட்டு அந்த சிம்ரன் போட்டோம். உமருக்கு ஒரு பாயசத்தை போட்டுறேன். நீலாம்பரி ராதிகா இல்லையோ? சிம்ரன் அக்கவா இக்க வாங்க. நீலாம்பரி வா வீட்டுக்கு இருக்கேதோ. கால் வலியோ? காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருந்த மாதிரி இருந்து. ஆமாக்கா கால் வலிதான். சிம்ரனக்கா எங்க நீலாண்ணிய பத்தி நானே பெருமையா புகழப்படாது. இருந்தாலும் உண்மை சொல்லணும்ல. நீலாண்ணி உங்களை பத்தி 4 வார்த்தை பெருமையா சிம்ரனக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? ஒரு நிமிஷம் பின்னால வா. பாரு இந்த மாதிரி ஆளுகள்ட்ட தான் என்னோட அருமைய பெருமை எல்லாம் எடுத்து சொல்லணும். இதெல்லாம் என்கிட்ட என்ன கேள்வி? 4 என்ன 40 பெருமையை அவுத்து விடு. பெர்மிஷன் கொடுத்துட்டீங்களா? சொல்லிருவேன். உங்க அருமை பெருமை எல்லாம் அப்பதான் ஊர் முழுக்க பரவண்ணி. சே இவ்வளவு நாள் இவ்வளவு தப்பா நினைச்சிட்டு இருந்தமே. இவ்வளவு தூரம் நம்ம மேல பாசம் வச்சிருக்கல. அருமை பெருமை எல்லாம் அவுத்து விடுதங்கால. அவுத்து விடட்டும். எண்ணி எப்ப எது செஞ்சாலும் நான் அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் செய்வேன். இப்ப அத்தையை காணல. எங்கேயோ ரேஷன் கடைக்கு போயிருக்காவ போலன்னு நினைக்கேன். அதனால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கட்டுமா நீ? வம்படிக்கு வானாலும் என் கால்ல உழுதேங்க. விட்டுருவாடா. உலட்டும் நல்ல உலட்டும். ஆசீர்வாதத்தை போடுறதுங்கிற பேர்ல என் கால்ல உலட்டாவா. இப்பதான் மனசு அப்படி சந்தோஷமா மிதக்குது. ஏன் கெஞ்சி கூத்தாடுத கால்ல உழுதேன்னு? சரி உழு ஆசீர்வாதத்தை தாரேன். அடியே சில்வண்டு உன்னை எத்தனை நாளா கால்ல உழ வைக்கணும்னு நினைச்சிருப்பேன். இன்னைக்கு நீனா வந்து வசமா மாட்டிக்கிட்ட. எண்ணி எவ்வளவு நேரம் குனிஞ்சு கிடக்க? சீக்கிரம் ஆசீர்வாதத்தை போடுங்க. நல்லாயிரி 16 பெற்று பெருவாழ்வு வாழு. ஏங்க உலக வரலாற்றில் முதல் முறையா என்னை பத்தி பெருமையை சொல்ல போறாங்க. 4 வார்த்தை 40 வார்த்தை கூட சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். அதனால தயவு செய்து நல்லா இருப்பியா உங்க போனை எடுத்து அப்படியே வளைச்சு வீடியோ எடுங்க. பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன எல்லாத்தையும் நல்ல சூப்பர் குவாலிட்டியோட வாய்ஸ் ரெக்கார்டிங்ல செமையா இருக்கணும். சரியாங்க கரெக்டா எடுக்கணும். அவ பேசும்போது பக்கத்துல போய் எடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு நீலுக்குட்டி? தேவையா உனக்கு? கண்டிப்பா தேவைங்க. ஏன் தெரியுமா? நான் நல்லவங்கிறத 4 பேர் தெரிஞ்சுக்கிடணும்லாங்க. நீ நல்லவா? கிண்டல் பண்ணாதீங்க. நான் நல்லவதாங்க. நல்லவளுக்கு நல்லவா. எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலயும் போய் இந்த நீலாம்பரி நல்லவான்னு சொல்லி கொட்டை அடிச்சிட்டு இருக்க முடியாதுங்க. அதனால இந்த வீடியோவை அப்பப்போ ஸ்டேட்டஸ்ல போட்டேன்னு வச்சுக்கோங்களா, அவ்வளவுதான் வியூஸ் எல்லாம் பிச்சுக்கிடும். அது எல்லாரும் என்ன நல்லவன் நினைச்சுக்கிடுவாங்கல்லாங்க. பாரு நல்லா யோசிச்சுக்கோ. என்ன பத்தி தெரியாதங்க. நாளா ஒரு விஷயத்தை 3 தடவை இல்ல 300 தடவை யோசிப்பேன். யோசிச்ச பிறகு பேச்சு கிடையாது. எல்லாமே வீச்சு தான். ஓகே டபுள் ஓகே. பாருங்க அவளை விட என்ன அழகா காட்டணும் அது ரொம்ப முக்கியம். காட்டிடுவோம். சூப்பர். ராதிகா சீம்பால் கேட்ட பத்தியா? கொண்டு வந்து கருப்பட்டி போட்டு நல்லா காய்ச்சி குடினா நல்ல அளவோல இருக்கும். இக்கா எனக்கு மட்டும் நினைச்சேலோ எங்க அண்ணிக்கும் பிடிக்கும் பாத்துக்கங்க. எங்க அண்ணி மெனக்கிட்டு உங்ககிட்ட கொண்டு வர சொன்னாங்க அன்னைக்கு. அத நான் கேட்டேன். நிறைய இருக்குமா? எல்லாரும் சேர்ந்து காய்ச்சி குடிங்க. இக்கா எங்க நீலோண்ணி பெரிய தியாகி தெரியுமா? என்ன நல்ல க்ளோஸ் அப்ல எடுங்க. நான் ஒரு தியாகியா? அந்த அளவுக்கா? கடவுளே எவ்வளவு தூரம் என்ன பெருமைப்படுத்துதா. எங்க நீலோண்ணி அவங்க புருஷனால அவ்வளவு உசுரா இருப்பாங்க. பார்த்தாலே தெரியுதா? அவ புருஷனுக்கு கால் அமுக்கி விட்டுட்டு இருந்தால நான் வரும்போது இக்கா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய்
அதை சொல்லுவாளோ? எங்க அண்ணா அன்னி கால அமுக்கி விட்டுட்டு இருந்தாரு. அத நீங்க பார்க்கலையாக்கோ? இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி அதுதான் நடக்கு வீட்ல. என் பாவி மக்க குடிய கெடுத்து விட்டாளா? இப்ப சொல்லுங்கக்கா, தியாகி யாருன்னு? எங்க அண்ணி நீலாம்பரியா இல்ல எங்க அண்ணே அஞ்சா நெஞ்சே ஆம்பள சிங்கம் அதிரடி நாயகனா? சந்தேகமே இல்ல, உங்க அண்ணனுக்கு தான் தியாகி பட்டம் கொடுக்கணும். நல்ல வாயை பழக்க மாட்டேங்களே, அப்பதானே ஸ்டில் எடுக்கும்போது ஜம்மன் இருக்கும். இந்த சீம்பால் கூட எனக்காண்டி கேக்கலக்கோ, எங்க அண்ணே அழகு சுந்தரத்துக்காண்டி தான் கேட்டேன். அப்படியே நீலாம்பரி வீட்டுக்காரருக்கு அப்ப நல்ல பிடிக்குமா சீம்பால்? பிடிக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல என்ன விஷயம்னா எங்க அண்ணி பலசாலி. அம்மா, அவ சொல்லுத மாதிரி நான் கொஞ்சம் பலசாலி தான். சின்ன வயசுல எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்துக்கிட்டு மொத ஆளா பிரைஸ் வாங்குவேன். ரன்னிங் ரேஸ், ஜம்பிங், அது இது, வாலிபால், அப்ப எல்லாத்துலயும் மொத பிரைஸ் நான் தான் வாங்கிட்டு வருவேன். எல்லாரும் என்ன பலசாலி பலசாலின்னு புகழ தான் செய்வாங்க. எங்க அண்ணி அளவுக்கு எங்க அண்ணே பலசாலி ஒண்ணு கிடையாதுக்கா. ஆளுதான் கப்படா மீச வச்சிட்டு ஒரு மாதிரி இருப்பாரு, ஆனா டப்பா பீஸ். எங்க அண்ணியை என்னைக்கு தொட்டு தாலி கட்டினாரோ அன்னையில இருந்து மனசே அணைஞ்சு லைட் மாதிரி ஆயிட்டா இருக்கும். அதுக்கு முன்னாலலாம் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ஆளுக்கு மேல ஆள் விட்டுருக்காங்க எங்க அண்ணனுக்கு. இவன் நம்மள பத்தி பெருமைப்படுத்துதாளா இல்ல சிறுமைப்படுத்துதாளா? கல்யாணத்துக்கு பிறகு எங்க அண்ணி பலசாலிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி டெய்லி எங்க அண்ணனை கூப்பிட்டு அடிப்பாங்க. எங்க அண்ணி அடிச்சா அடி ஒண்ணொண்ணு இடி மாதிரி விழுங்கும். சாதாரண அடி மாதிரி இல்ல, இன்ஸ்பெக்டர் பொம்பளை இன்ஸ்பெக்டர் மாதிரியே இருக்கும் எங்க அண்ணி. அடியே, என்ன நீ? நான் என் புருஷன் அடிக்கிறத நீ பாத்த? அண்ணி, உங்களை நான் எவ்வளவு பெருமைப்படுத்திட்டு இருக்கேன். ஒரு பொம்பளை போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு. என் புருஷனை அடிக்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்க? நீங்க எப்படி நினைச்சிட்டா நான் என்ன நீ பண்ண முடியும்? உங்களை எவ்வளவு பெருமைப்படுத்திட்டு இருக்கேன். நீங்க இப்படி பேசிட்டு இருக்கியா கோவப்பட்டு? ஒரு பக்கம் நீ சொன்னது சரிதான். எனக்கு பொம்பளை இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்க வேண்டியது. எங்க அம்மா தான் போவாடான்னு உசுர வாங்கிட்டா. சரி, சொல்லு. எங்க அண்ணியோட பலத்துக்கு முன்னால எங்க அண்ணே ஆள் அப்படியே நறுங்கி போயிட்டே இருக்கும். ஆமா, ஆளு நறுங்கி போய் அரை உசுரா தான் இருக்கு. என் மனசுல இருக்கதெல்லாம் இன்னைக்கு கொட்டி தீத்துட்டா என் தங்கச்சி. எங்க அண்ணனையும் கொஞ்சம் பலசாலி ஆக்கணும்லக்கோ. அதுக்கு தான் உங்ககிட்ட சீம்பால் கொண்டு வரச்சனே. அப்படியே கருப்பட்டி போட்டு காய்ச்சி கொடுத்தோம்னா எங்க அண்ணே குடிச்சு போட்டு கொஞ்சமா தெம்பார் பரலக்க அடுத்தப்ல அடி வாங்குறதுக்கு. ஆகா, என் பொண்டாட்டி வாயை பழந்துட்டா. இப்ப இடல அழகு சுந்தரம் ஸ்டில்ல. யோ, கூறுகட்ட குப்பாண்டி, என்னையா பண்ணிட்டு இருக்கீரு? நீலுக்குட்டி, நீ தானே சொன்ன நல்ல க்ளோஸ் அப்ல அழகா எடுன்னு. உன்னை விதவிதமா ஸ்டில் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய ஸ்டில் எடுத்துட்டேன். ஆனா ஆன வாய்ப்புலக்கு ஸ்டில் மட்டும் இல்லவே இல்ல. அதான் கடைசியா ஒரு சான்ஸ் கிடைச்சி டப்புன்னு எடுத்துட்டேன். அவ இவ்வளவு நேரம் என்ன பெருமைப்படுத்துத மாதிரி கிழிச்சு நார தொங்க விட்டுட்டு இருக்கா. அத இன்னும் நீ வீடியோ எடுத்து முடிக்கலையாக்கும். நீ தானே சொன்ன உன்னை பெருமைப்படுத்தும் போது எடுன்னு. அதான் எடுத்துட்டே இருந்தேன். வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் ஸ்டேட்டஸா போட்டு விட்டுட்டா. வாடவ செய்ய போறீரு. இப்ப போடுற ஓய் உமருக்கு. யப்பா வா ஏய்யா வா ஏய்யா வா. இது என்ன அடி? இக்க நாம சொன்னோம்ல எங்க அண்ணி பெரிய லெவல்ல லேடி இன்ஸ்பெக்டர் ஆக வேண்டிய ஆளு. அடிய பத்தில ஒண்ணொண்ணு மரண அடி. இக்க நான் சொன்ன நம்ப மாட்டியே. நேர்ல இன்னைக்கு பாத்துட்டு இல்லக்கா. எங்க அண்ணிக்கு கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சிரும்லக்கா. பாத்து கவலைப்படாத, கண்டிப்பா கிடைச்சிரும். அடியே நீலாம்பரி, வடச்சட்டி வாய வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம என்ன புகழுன்னு அவளும் புகழ்ந்து தள்ளிட்டா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதுல இந்த மனசு வர அவப்படத்தி ஒண்ணு இல்லாம போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எங்கெங்க அனுப்பி விட்டாரோ தெரியல. என் மான காத்தாடி மாதிரி காத்துல பறக்கு. ராதிகா போயிட்டாரமா? சரிக்கா. இனி இந்த சீம்பால்ல கொஞ்சம் கருப்பட்டி கூட, கொஞ்சம் மூணா பருப்பு, கொஞ்சம் பீனா பருப்பு, கொஞ்சம் பானா பருப்பு, அதான் நீ முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, எல்லா பருப்பையும் ஒண்ணா சேர்த்து போட்டு கொண்டு வர. நீ நல்லா குடிச்சு போட்டு நல்ல ட்ரைனிங் எடுங்க. அப்பதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா போய் ஐஜி லெவலுக்கு போக முடியும். அடியே சில்வண்டி, உன் எகத்தாளத்தெல்லாம் ஏன்டியா கட்டிட்டு போற? உனக்கு வைக்கண்டி ஆப்பிள் கூடி வச்சுக்கிறதுல. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே.